பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் உபதேசங்கள். இருக்கின்ற கடமைகளை முடித்துவிட்டால் நிம்மதி. அதன் பிறகு முழு மனதையும் இறைவனிடம் செலுத்தலாம். வீட்டு தலைவி சமையலையும் சில்லறை வேலைகளையும் முடித்துவிட்டு குளிக்கப் போனால் திரும்ப மாட்டாள். நீ என்னதான் கரடியாக கத்தினாலும் திரும்பி பார்க்க மாட்டாள். இறையனுபூதி என்றால் என்ன? எது இறைக்காட்சி என்று சொல்லப்படுகிறது? அதை பெறுவது எப்படி? இறைநெறியில் செல்பவர்களும் அவரை அடைந்தவர்களும் பல தரத்தில் உள்ளார்கள் என்று வைணவர்கள் கூறுகிறார்கள். பிரவர்த்தகன், சாதகன், சித்தன், சித்தரில் சித்தன் என்று 4 வகை. ஆன்மீக பாதையில் அடியெடுத்து வைத்திருப்பவன் பிரவர்த்தகன். பூஜை, தியானம், ஜபம், இறைநாமத்தையும் அவரது மகிமைகளையும் பாடுதல் போன்ற சாதனைகளை செய்து வருபவன் சாதகன். கடவுளை அடைந்தவர்கள் சித்தன். இன்னொரு பிரிவினர் உள்ளார்கள். அவர்களே சித்தரில் சித்தர்கள். பிரேம பக்தியின் வாயிலாக இறைவனுடன் நெருக்கமான உறவு கொள்கின்ற நிலை அது. இறைவனுடன் மிக மிக நெருக்கமாக பழகுபவர்கள் சித்த சித்தர்கள். இறைவனை அடைய வேண்டுமானால் சாந்தம், தாசியம், சக்கியம், வாத்சல்யம், மதுரம் என்கின்ற பாவனைகளுள் ஒன்றை பின்பற்ற வேண்டும். சாந்தம் என்பது ரிஷிகளின் பாவனை. இன்ப நுகர்ச்சியின் நாட்டம் அவர்களுக்கு இல்லை. மனைவி கணவனிடம் கொள்கின்ற ஈடுபாடு போன்றது இது. அவள் அவனை மன்மதனாகவே காண்கிறாள். தாசியம் என்பது அனுமனின் பாவனை போன்றது. ராமகாரியம் என்றால் சிங்கம் போலாகி விடுவார் அவர். மனைவியிடமும் தாசிய பாவனையை காணலாம். உயிரை கொடுத்து கணவனுக்கு சேவை செய்கிறாள் அவள். தாயிடமும் இத்தகைய பாவனை சிறிது இருக்கிறது. யசோதையிடம் இருந்தது. இந்த கண்களால் கடவுளை காண முடியுமா? இந்த ஊனக்கண்களால் அவரை காண முடியாது. சாதனைகள் செய்து செய்து ஒரு பிரேமை உடல் உண்டாகிறது. பிரேமை கண்கள், பிரேமை காதுகள் எல்லாம் உண்டாகின்றன. அந்த கண்களால் அவரை காணலாம். அந்த காதுகளால் அவரது பேச்சை கேட்கலாம். அவ்வாறே பிரேமைமயமான ஆண் பெண் உறுப்புகளும் ஏற்படுகின்றன. இந்த பிரேமை உடல் ஆன்மாவோடு கலந்து இன்புறுகிறது.